வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கிற ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3 வெளிவந்துருச்சு. ஸோ இந்த சீசன் 3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சமீபத்தில் தான் இந்த சீசன் 1 and 2 இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட விட்டுருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக நிறைய புது ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த சீசன் 3 டேரெக்டாக தமிழ் டப்பிங்கோடே வந்திருக்கு. கடந்து வந்த சீசன் 1 and 2 இந்த ரெண்டுத்துலையுமே உயிரை பறிக்கக்கூடிய அந்த கேம்ல இருந்து கதாநாயகனான ஆரிஸும் உசாகியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ரியல் வேர்ல்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இவங்க இருந்த இடத்துல ஒரு விண்கல் மோதினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் லேண்டில் ஒரு உயிரை படிக்கக்கூடிய அந்த கேம் எல்லாத்தையுமே விளையாண்டு ஸோ இவங்க கேமை விட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டுக்கு வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சாக தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம கதாநாயகனும் கதாநாயகியும் ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பிரச்சனைகள் ஆகுது. இதில் நம்ம உசாகியை வந்து ஸோ ஒரு நபர் மேனுப்ளேட் பண்ணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் லேண்டில் கேம் விளையாடுற மாதிரி அவங்கள வர வச்சிடறான். அப்படி போனவங்கள திருப்பி காப்பாற்றுறதுக்காக நம்ம ஆரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்கள காப்பாற்றுறதுக்காக கேம் விளையாடுறதுக்காக ரிஸ்க் எடுத்து உள்ளுக்குள்ள போகிறாப்புல. இவர் கையில் இருக்கக்கூடியது ஒரு 2 நிமிஷம் தான். ரியல் வேர்ல்டில் 2 நிமிஷம் தான் போகும். ஸோ அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவரை போய் காப்பாற்றிட்டு திருப்பி ரியல் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு வரணும். அதை கூப்பிட்டு வந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மொத்த கதையுமே. இது வரைக்கும் வந்த இந்த 3 சீசனில் எனக்கு 3ஆவது சீசன் தான் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு சூப்பரான ரைட்டிங், அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து நிறைஞ்ச அந்த கேம்ஸை செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செமையாக இருந்துச்சு. இதில் அந்த கோடிக்கணக்கான அம்புகள் பாயக்கூடிய கேமில் ஸ்டார்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த ஜோம்பிஸு, வேக்சினு, ஷார்ட் கன்னு இந்த மாதிரியான கேம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த டோர்னமெண்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெட்ரோ ட்ரெயினில் வரக்கூடிய அந்த போர்ஷன், ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸில் தானே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்கை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. அது சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேம்லேயுமே ஒரு ட்ரிக் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இதில் டோட்டலாக இருக்கிறது ஒரு 6 எபிசோடு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறதுனால ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஸு அவங்களோட டீம்மேட்லாம் விளையாடக்கூடிய கேம்ஸை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உசாகி ஸோ அவங்க சைடில் விளையாடக்கூடிய கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல தந்திரமான விளையாடக்கூடிய ஒரு கேமாக இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இவங்க 2 பேருமே கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் எபிசோடு வரும்போது ஒரு 2 கேம் விளையாடுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபைனல் எபிசோடு சூப்பரான ஒரு எண்டிங், ஒரு அருமையான கேரக்டர் யார் ரியல் ஜோக்கர் அப்படிங்கிறத காமிப்பாங்க பாருங்கள். அந்த ரியல் ஜோக்கர் பேசக்கூடிய வசனங்கள், அதில் நம்ம ஹீரோ எதை சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன்லாம் கண்டிப்பாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த சீசன் 3 ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். டெக்னிக்கலி செம சவுண்டாக இருக்குது. சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிலாம் மிரட்டி விட்ருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஒவ்வொரு கேமுமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.